சரி உள்ள வா. ம் இல்லை சரில நான் உள்ள போகிறேன். வாடா. உள்ள வாங்குறேன்ல. இல்லை எனக்கு வேலை இருக்குல்ல, நான் கிளம்புதேன். உள்ள வரியா இல்லையா இப்போ? உள்ள வந்துட்டு போடானா. இல்லை உள்ள வா மரியாதையா. இல்லை என் சாவியை கொடுல, எனக்கு வேலை இருக்கு, நான் போனேன். உட்காரு. இல்லை கடைக்கு போனோம், டைம் ஆகுதுன்னு சொல்லுதேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அண்ணா 2 டீ 2 பன் கொஞ்சம் உடனே இங்க கொடுத்து அனுப்புறீங்களா? சரிங்கம்மா. ம். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க. என்ன பண்ணுது? என்னன்னே தெரியல, 2 நாளா கையை விடாம அழுதுகிட்டே இருக்கா. இருமல் இருக்கா? இல்லம்மா, ஆனா கையை விட்டு இறங்கவே மாட்டேன்றா. இறக்கி விட்ட ஒரே அழுக. வேற யாரும் தூக்க கூடாது, நானே தூக்கணும்ன்றா. கையெல்லாம் இத்து போகுது. எல்லாம் நார்மலா தான் இருக்கு. சாப்பாடு எப்படி? அதெல்லாம் நல்லா தான் சாப்பிட்றா. அப்புறம் என்ன, ஆக்டிவா தானே இருக்கா, ஹெல்த்தியாவும் இருக்கா. தூக்கி வச்சு நீங்க தானே பழக்கி விட்டுருக்கீங்க. கை சூடு பழகிடுச்சு, அதான் கையை விட்டு இறங்க மாட்டேங்கிறா. அதனால இறக்கி விட்டு நீங்க தான் பழக்கணுங்க. இறக்கி விட்டாலும் பேய் அழுகுறா. என்னாச்சு கொஞ்சம் பாருங்க டாக்டர். இவளை வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்ய முடியல. ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல. தூக்கி வச்சு பழக்கி விட்டுடுறீங்க. இப்போ இறங்க மாட்டேங்கிறான்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? அழுதாலும் பரவாயில்லன்னு இறக்கி விட்டு தான் பழக்கணும், புரியுதா? கொஞ்சம் இரும்பு சத்து மட்டும் கம்மியா இருக்கு, அதுக்கு சிறப்பு எழுதி கொடுக்கறேன், அதை மட்டும் கொடுங்க போதும். இந்தாங்க. நன்றி டாக்டர். அவ்வளவுதான், கிளம்புங்க. ஃபீஸ் எவ்வளவு டாக்டர்? கிளம்புங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஓகே டாக்டர். ஏம்ல எதுக்கு அந்த அம்மா கிட்ட கடுக்கடுன்னு பேசுத? கொஞ்சம் பொறுமையா அன்பா பேசினாதான் என்ன? ஏன் நீ மட்டும் என்ன நார்மலாவா இருக்க? சரி முதல்ல வந்து உட்காரு. இல்ல டைம் இல்லல, நீ சாவி கூட நான் கிளம்புதேன். டீ. டீ பன் வந்துருச்சு. இங்க வைங்க. சரிங்கம்மா. இங்க பாரு, உனக்காக தான் டீ பன்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். வெறும் வயித்தோட அலைவியா? இது சாப்பிட்டுட்டு போ. இல்லை எனக்கு பசிக்கல, பசிச்சா கூட கடையில ஏதாச்சும் எடுத்து சாப்பிட்டுக்க மாட்டேனா? முதல்ல உட்காரு. இல்லை உட்காரு. சாப்பிடு. சாப்பிடு. என்னல இது புது பழக்கம்? நானா பச்சை புள்ளையா? எனக்கு சாப்பிட தெரியாதா? நீதான் பச்சை பிள்ளைய விட பிடிவாதமா இருக்கியே. நீதான் உன் தங்கச்சிக்கு ஊட்டுவியா? நான் என் புருஷனுக்கு ஊட்ட மாட்டேனா? சாப்பிடு. காட்டுறான். என் மேல இம்பிட்டு பாசம் வைக்க, என் மேல பாசம் வைக்கிறவங்களா என்னை விட்டு தூரம் போயிடுதாவில்ல, பக்கத்துல வர வர என்னை விட்டு போயிடுவாங்கன்னு பயமா இருக்குல்ல. உனக்கு ஏன்டா நம்பிக்கையே வர மாட்டேங்குது? நான் தான் நம்பினேனே, சாமியை நம்பினேன், என் தங்கச்சிகளை நம்பினேன். ஆனா இப்ப எல்லாம் என்னை விட்டு போகுதே. யாரும் உன்னை கைவிடல, யாரும் உன்னை விட்டு போகலடா. கை விட்டு போயிடுவாங்கன்னு ஏன்டா நினைக்கிற? பேசு. இல்லை உனக்கு புரியலையா? அவ மனசுக்குள்ள அந்த அம்மா வந்துடுச்சுல, இல்லனா அந்த பாட்டை அவ ஒரு வரி மாறாம பாடுவாளா? ஒரு பாட்டு பாடிட்டா உடனே கனி போயிடுவான்னு நீ தீர்மானம் பண்ணிடுவியா? நான் முட்டாள் தானே, எல்லாத்தையும் தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன்ல. ஐயோ சாமி, உன்னை எப்படி சமாதானம் பண்றதுனே எனக்கு தெரியல. உன்னை கெஞ்சி கேக்குறேன்,
இந்த டீயை மட்டுமாவது குடிடா. வெறும் வயித்தோட சுத்துனா லோ பிபி வந்து மயக்கம் போட்டு விழுந்துற போற. ப்ளீஸ் இந்த டீயை சாப்பிடு. ம். ஏக்கா எங்கக்காவா ஆளையே காணும்? யாரு சொல்லுத? கனியத்தான். வீடு ஃபுல்லா தேடிட்டு எங்கேயுமே காணும்க்கா. காணுமா? ஏய் இங்கனக்குள்ளதான் இருப்பா, தேடி பாரு. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஆளை காணும்பா. ஏட்டி இங்கனக்குள்ளதான்டி இருந்தா, எங்க போனா? நீ பின்னாடி போய் பாரு, நான் முன்னாடி போய் சரிப்பா, பாக்கிறேன். நான் வா வந்து தேடி பார்த்துட்டேன். பாப்போம். ஏட்டி கனி, 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 கனி. ஐயோ, அண்ணே, எங்கிட்ட எங்க போற? இந்த ஏரியா உனக்கு சம்பந்தமே இல்லையே. அது அது வந்தண்ணே. இங்கிட்டு தான் அந்த பள்ளம் ஏகேஎஸ் இருக்கான்ல, அந்த ஆளு கெஸ்ட் ஹவுஸ் இங்கே தான் இருக்கு. அதுல தான் அந்த கன்னியாகுமரிக்காரவங்க தங்கியிருக்காங்க. தப்பி தவறி அந்த சைடு போயிடாது, சரியா? நீ வீட்டுக்கு போ. இந்த சந்துலையா? ஆமாம்மா. சரி, உனக்கு என்ன இங்க வேலை? அது அது வந்து எனக்கு ஒருத்தவங்களை பார்க்கணும், அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஒருத்தவங்களை பார்க்கணுமா? யாரை பார்க்கணும்? நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன். இந்தாரு, தேவையில்லாம தனியா இங்கிட்டலாம் போகாத. சைக்கிள்ல ஏறு. உன்னைய கொண்டு போய் நான் வீட்டுல விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கறேன், வா. ஐயோ, அதெல்லாம் வேணாண்ணே, நானே போய் பார்த்துக்கிறேன். கனி, அந்த கன்னியாகுமரிக்காரவங்க கண்ணில் மட்டும் நீ பட்டன்னு வச்சுக்க, மறுபடியும் உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. இல்லைண்ணே, அதெல்லாம் அவங்க கண்ணில் படாம நான் பார்த்துக்கிறேன். நான் போய்க்கிறேன், நீங்க போய் வேலையை பாருங்க. இந்த பிடிவாதம் தான் உன்கிட்ட பிடிக்காத விஷயம். சரி, நீ பத்திரமா போய் பார்த்துட்டு வீட்டுக்கு போ, சரியா? ம், சரிண்ணே. சரி, பார்த்து போ. எப்பா ஏ கனி, ஏட்டி வெளியே காணுமே, பின்னாடி தேடி பாத்தியா? பார்த்துட்டோம்ப்பா, காணோம். ஐயோ, அந்த பாட்டை அவன் திரும்ப திரும்ப பாடுறப்பவே நினைச்சேன். அவன் மனசுக்குள்ள கண்ட என்னமோ வந்துருச்சு. என் பிள்ளைய நான் இப்ப எங்க போய் தேர்றது? நேத்துல இருந்தே அவன் எப்பா? சரியில்லை, அந்த பாட்டை எப்போ பாடணும்னு அந்த நான் பழைய புளி நினைச்சேன். மூட்டையை எடுத்து கொடுப்பா. எப்போ என்னாச்சு? ஏன் 3 பேரும் ஒரு மாதிரி கலங்கி நிக்கிறீங்க? இல்ல, வீட்டுல கனிப்பிள்ளைய காணுங்க, எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. சம்பவம் வந்து கேட்டா என்னல பதில் சொல்றது? எதே கனி உங்ககிட்ட எல்லாம் சொல்லாம தான் சென்னை நகர் பக்கம் போனாளா? இப்பதான்ப்பா பார்த்துட்டு வரேன். இங்கிட்ட எங்கம்மான்னு கேட்டேன். ஒருத்தவங்களை பார்க்கணுன்னே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. இல்ல, அந்த செந்தில் நகர்ல தான் ஏகேஎஸ் பண்ண வீடு இருக்கு. அந்த கன்னியாகுமரிக்காரி கூட அங்கதானே வந்து இருக்கான்னு சொன்னாவா? எப்போ அதேதான்ப்பா. அந்த பொம்பளை கண்ணில் படாம போயிட்டு சீக்கிரமானு சொல்லி தான் அனுப்பிச்சேன். நாசமா போச்சு. இல்ல, பார்த்த உடனே எனக்கு ஒரு போன பண்ணி தொலைக்க வேண்டியதான்ல. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனேப்பா. இப்போ என்ன செய்யறதுப்பா? இல்ல, ஐயோ, பார்த்தது வீட்டுக்கு அதை கூட்டிட்டு வர மாட்டியா? இல்ல வீரா, அக்கா எனக்கு என்னமோ பயமா இருக்குக்கா, நீ உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சம்பவத்துக்கு போன போடும் முதல்ல. இல்லை சொல்ல, நான் இன்னும் இங்கே பரணி கிளினிக்லாம் இருக்கேன், இன்னும் கடைக்கு போல. ஐயோ அண்ணன், கனி வீட்டை விட்டு போயிட்டா அண்ணன். ஏலே, என்னல சொல்லுத? ஆமா அண்ணன், திடீர்னு அவளை வீட்டுல காணோம். எல்லாரும் அவளை தேட ஆரம்பிச்சிட்டோம்.
செந்தில் நகர் பக்கம் போயிருக்கானே. அண்ணே, அந்த அம்மா கூட அங்கதானே தங்கி இருக்கு. அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. கனி நம்மளை விட்டு போயிட்டாளான்னு. டேய், என்னடா சொல்லு குடு. ஹலோ ஏ ரத்னா, என்னடி ஆச்சு? பயப்படாத, நீ சண்முகத்தோட தங்கச்சி. தைரியமா உள்ள போ. இல்லே, இது யாருன்னு தெரியுதால? நாம கூட அன்னைக்கு கார்ல தூக்கணுமே. ஆமாண்ணே, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு இங்க எதுக்கு வருது? அவ உள்ள இருக்காங்களா? ஆமாத்தா, உங்க அப்பா அம்மா 2 பேரும் உள்ளதான் இருக்காங்க. நீ போத்தா. ஐயா 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 சனியா, ஐயா, என்னையா அது? என்னல கணிப்பாப்பா வந்திருக்கியா? என்னங்க? வந்துட்டியா தங்கம்? என் பிரார்த்தனை எதுவுமே வீண் போகல. நான் கும்பிட்ட சாமி என்னை கைவிடல. என் பொண்ணு, நான் பெத்த பொண்ணு என்னை தேடி வந்துட்டா. ஏங்க, நம்ம பொண்ணு வந்துட்டாங்க. வாடி தங்கம், வா அம்மா கிட்ட வா. தேனு பாப்பா, நாங்க உன் அம்மா அப்பாடா. நானும் உன் அம்மாவும் உனக்காகத்தான் இங்க வந்தோம். எம்புட்டு அழுதுருக்கோம் தெரியுமா? எம்புட்டு வேதனை அனுபவிச்சிருக்கோம் தெரியுமா? இந்த 13 வருஷமா நாங்க அழாத நாளே இல்லடா கண்ணு. வாடா கண்ணு, அப்பாட்ட வாடா கண்ணு. வாமா வா. அண்ணாச்சி, நான் சொன்னது நடந்துருச்சு பத்தியிலா? என்ன விடல. இரு சண்முகம், கொஞ்சம் அமைதியா இரு. புள்ள மேல இருக்கிற பாசத்தை திரும்ப திரும்ப காட்டுங்க. புள்ள பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி தானா வரும் சொன்னேன்ல. நீங்க அப்ப நம்பல என்னைய. இப்ப பாருங்க கனி, அதான் உங்க தேன்முடி அவளா வந்துட்டு இப்ப நம்புதீங்களா? போக வேண்டாம். பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கிறது அங்க உள்ள கனி. சண்முகம் சொன்னா கேள்றா. நான் நம்புறேன், உங்களை நம்புறேன். நீங்க ரொம்ப பெரிய ஆளு, எங்களுக்கு தெய்வம் மாதிரி. இப்ப நான் உங்களை பரிபூர்ணமா நம்புறேன். கனி, தெரியுதா? இவங்க 2 பேரும் ஆறுன்னு உனக்கு தெரியுதா? இவங்கதான் உன்னைய பெத்தவங்க. இவங்க சாதாரண ஆள் இல்ல, சும்மா நினைக்காதே. இவங்க கோட்டீஸ்வரங்க. கோடினா 1 கோடி 2 கோடி எல்லாம் இல்ல. இவங்க சொத்தெல்லாம் வித்து ரூபா நோட்டா அப்படி அடுக்கினா இந்த வீடு பத்தாது, அம்புட்டு இருக்கும். புரியுதா?
இனிமே நீ அந்த கையால் ஆகாதவன் வைகுண்டம் புள்ள கனி இல்ல நீ. அந்த வெறும் போய சண்முகத்தோட தங்கச்சி கனி கிடையாது நீ. நீ இதோ இந்த கோட்டீஸ்வர மாணிக்கம் மக கனி. உன் பேரு கனி கூட கிடையாது, தேனு தேனு மொழி. இந்த கோட்டீஸ்வரனும் கோட்டீஸ்வரியும் பெத்த பொண்ணு நீ. அப்பப்பப்பா இப்பவாவது மனசு மாறினியே. இனிமே உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லடா. இனிமே தங்கமும் வைரமுமா உன் மேல அப்படியே கொட்ட போகுது. ரொம்ப சந்தோஷமா நீ வாழ போற. பாரு எப்படி உன்னை கூப்பிடுதாங்கன்னு பாரு பாசத்தோட. கிட்ட போ கிட்ட போ, கட்டிக்க நல்ல அம்மா அப்பாவை. என் செல்லம், அம்மாவை தேடி வந்துட்டல, அப்புறம் என்ன கூச்சம்? உனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, உனக்கு ஒரு தம்பி இருக்கான். எல்லாரையும் அம்மா நான் உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வா வா. தேனுமா, ஏமா இப்படி பண்ற? கனி, கனி, சண்முகம் வேணாம் இரு. என்ன சொல்றான்னு வெயிட் பண்ணி கேளு. அம்மா தேனு, என்னம்மா என்ன இது? கையில கத்தியெல்லாம் வச்சிருக்க? என்னாச்சு உனக்கு? சின்ன பிள்ளைங்க கையால கத்தியெல்லாம் தொடக்கூடாதுமா. அதை கீழே போடுமா தேனு, முதல்ல கீழே போடுமா சொல்றேன்ல. என்ன தொட்டிங்க, கத்தியால கழுத்தை அறுத்துக்கிட்டு இங்கேயே செத்து போயிருவேன். இருடா, கத்திய கழுத்துல வச்சுக்கிட்டால. எதுவும் ஆகாது சண்முகம். மரியாதையா பேசாம இரு. அவ என்ன பேசுறான்னு கேளு. தேனு தேனு என் செல்லம் வேண்டாம்டா. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருமா. கத்திய கீழே போடுமா. வேண்டாமா. திரும்ப திரும்ப சொல்றேன், பக்கத்துல வந்தா கழுத்தை அறுத்துப்பேன். யாருங்க நீங்க? என்னையும் என் அண்ணனையும் எதுக்காக டார்ச்சர் பண்றீங்க? எனக்கு இந்த பணம் காசு எதுவுமே வேண்டாம். இந்த புது அம்மா வேண்டாம், புது அப்பா வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் தேன் மொழி இல்ல, கனிதான். செல்லக்கனி, செல்லக்கனி அம்புட்டுதான். எங்க அப்பா வைகுண்டம், எங்க அம்மா சூடாமணி, எல்லாத்துக்கும் மேல எங்க அண்ணன் சண்முகம். என்னங்க என்னங்க இவ என்னென்னமோ பேசுறா? இந்த உலகத்திலேயே எனக்கு எதுவுமே வேண்டாம். சோறு கூட வேண்டாம். எனக்கு என் அண்ணன் மட்டும் போதும். ஏன்னா என் சண்முக அண்ணன் தான் எனக்கு உலகம். என் அண்ணன் எம்பிட்டு நல்லவன் தெரியுமா? எனக்கு எறும்பு கடிச்சா கூட என் அண்ணனுக்கு உடனே அழுக வந்துரும். எனக்காக என் அண்ணன் செத்து கூட போகும். என் அண்ணனுக்காக நானும் செத்து போவேன். புரியுதா? நீங்க 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 யாருமே எனக்கு வேண்டாம். செத்தாலும் நான் என் அண்ணன் கூட மட்டும் தான் இருப்பேன். என் அண்ணன் கிட்ட இருந்து என்ன யாராச்சும் பிரிச்சா நான் உசுரோடவே இருக்க மாட்டேன். இங்க இருந்து என்ன
என்ன கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா என் பணம் தான் போகும். நான் பெத்த பொண்ணு இப்படி எல்லாம் பேசுறாளே. நான் உங்க பொண்ணு இல்ல, என் சண்முக அண்ணனோட தங்கச்சி. வேண்டாம், என்னைய விட்டுருங்க. என் ஸ்கூலுக்கு வந்து நிக்கிறது, நைட்டு வீட்டு வாசல்ல வந்து பாட்டு பாடுறது, இது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நீங்க என்ன செஞ்சாலும் நீங்க எனக்கு வேண்டாம். திரும்பி என்ன தேடி வந்தீங்கன்னு வைங்க, சத்தியமா நான் செத்து தான் போவேன். அம்பட்டு தான் சொல்லுவேன். மாமா, அண்ணனை ஜெயிக்கணும்னா சண்டை போடுங்க. இப்படி கேவலமா புள்ள பிடிக்கிற வேலை எல்லாம் பார்க்காதீங்க. சண்முக அண்ணனுக்கு 4 தங்கச்சிங்க. ஒருத்தர் கூட அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டோம்.